வணக்கம். இது தமிழ்வினின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் எருதராச மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். படலந்த விவகாரம் ரணிலை கைது செய்வது சாத்தியமற்றது அடித்து கூறும் உதய கம்மன்பில. கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒரு குற்ற கும்பலின் அட்டகாசம். தேசபந்து ஒளிந்திருக்கும் இடம் டிரான் அலஸ் வழங்கியுள்ள தகவல். வெளிநாடு ஒன்றில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை யுவதி. அழுத்தத்தில் அரசு போராட்டத்தில் குதிக்கும் துணை வைத்திய நிபுணர்கள். கனடாவிலிருந்து வந்தவர்கள் பயணித்த கார் யாழில் விபத்து. மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் அதானி வெளியான புதிய தகவல். ஒரு மாதத்தில் டிரில்லியன் கணக்கில் கடன் பெற்றுள்ள அனுர அரசு. மீன்பிடி அமைச்சால் கொண்டுவரவிருக்கும் கடத்தொழில் சட்டம் மீனவர்களால் நிராகரிக்கப்பட்டது. திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால அரசாங்கத்தை பழிவாங்க நினைக்கின்றார்கள். பட்டலந்தை போல வடக்கில் இயங்கிய பல சித்திரவதை முகாம்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும். ஸ்ரீநேசன் கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவித்துருக்கல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் 3வது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதி ஊடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகும். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்போதைய அமைச்சர் விஜயபால மெண்டிஸ் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி பட்டலந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார். அவ்வாறு இல்லையென பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி கன்சாட்டின் 1581வது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியினை பெற முடியும். படலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது. 1948ஆம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகின்றது. இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றமிழைத்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும். அவ்வாறு எனில் திசைகாட்டியின் பொய் பிரச்சாரத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பு கிராண்ட் பாஸ் தகாலகம் வீதி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு குற்ற கும்பலினால் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கிராண்ட் பாஸ் நாகிலகம் வீதி பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் காயமடைந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த மோதரா நிபுணா என்பவரின் 2 சீடர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகராறில் நடந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச்சூடு மற்றுமொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான சேதாபத்தே கசுங்கே என்பவரின் பிரிவினரால் நடத்தப்பட்டிருக்கலாம் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தலைமறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது வீட்டில் ஒளிந்திருப்பதாக பரவும் செய்தி தவறானது என முன்னாள் அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்வதாக கூறியுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டாள் அல்ல என்றும் டிரான் அலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கைது செய்யுமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னக்கோனால் டிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த டிட் மனுவை நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது. தேசபந்து தப்பி செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாலைதீவில் மாலை பகுதியில் உள்ள ஒரு கடையில் பணத்தை திருடிய இலங்கை பெண்ணொருவரை விசாரணை முடியும் வரை
காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 24 வயதான விஜேந்திர வடுகை நிசாரா ரசாலி என்ற இலங்கை பெண் என தெரிய வந்துள்ளது. விசாரணை முடியும் வரை அவரை காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர் ஒரு இலங்கையர் என்பதாலும் அவர் தப்பிச் செல்ல வாய்ப்பு உள்ளமையினாலும் விசாரணை முடியும் வரை அவரை காவலில் வைக்க முடிவு செய்யப்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டுகளை ஆதரிக்க போதுமான ஆதாரங்கள் இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வாக்குமூலங்கள், சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் சிசிடிவி கைப்பற்றல்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் அவர் கடையில் இருந்து பணத்தை எடுத்ததாக நம்பப்படுகின்றது என்று நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர் எவ்வளவு பணம் எடுத்தார் என்பதை நீதிமன்றத்தில் குறிப்பிடப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தினூடாக துணை வைத்திய நிபுணர்களின் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமைக்கு எதிராக அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு சுகாதார நிபுணர்களின் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. இன்று காலை 7 மணி முதல் நாடளாவிய ரீதியில் அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படவுள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உபுல் ரோஹன அறிவித்துள்ளார். இந்த வேலைநிறுத்தத்திற்கு துணை வைத்திய நிபுணர்களின் கூட்டு சபையைச் சேர்ந்த 7 தொழிற்சங்கங்களும், இடைக்கால வைத்திய சேவைகள் கூட்டு முன்னணியைச் சேர்ந்த 11 தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் தமது பிரச்சினை தொடர்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் தோல்வியடைந்ததன் காரணமாகவே இந்த வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் சங்கத்தின் இணை அழைப்பாளர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த வேலைநிறுத்தம் நியாயமற்றது என இணை சுகாதார நிபுணர்களின் கூட்டு அதிகார சபையின் இணை அழைப்பாளர் சலித் அமரதிவாகர தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நாவட்குழியில் கார் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. நாவட்குழி மாதா கோவிலடியில் நேற்றிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதலுடன் மோதி இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த விபத்தின் போது வாகனத்தில் பயணம் செய்த மூவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை. கனடாவிலிருந்து வந்த பெண், அவரது கணவர் மற்றும் 5 வயது மதிக்கத்தக்க பெண் குழந்தை ஆகியோர் பயணித்த காரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் சாரதியின் நித்திரை கலக்கமே விபத்துக்கான காரணம் என அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்கள் குறித்து அதானி நிறுவனம் தொடர்ந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திட்டங்களின் கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாட்டை எட்டுவதற்குரிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் பூநகரி புதுப்பிக்கத்தக்க காற்றாலை திட்டத்தில் இருந்து கட்டண பிரச்சினை காரணமாக விலகுவதாக அதானி குழுமம் சமீபத்தில் எழுத்துப்பூர்வமாக அறிவித்தது. ஆனால் குறித்த திட்டத்தை முற்றாக நிறுத்துவதற்கு எவ்வித நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என இந்திய ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. கட்டணங்கள் தொடர்பாக பரஸ்பர உடன்பாடு ஏற்பட்ட பிறகு ஜூன் மாதத்திற்குள் இந்த திட்டத்தின் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடும் என இந்து நாளிதழ் தனது அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை இந்த திட்டம் தொடர்பில் அதானி குழுமத்துடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக இலங்கை அரசாங்கம் அண்மையில் குறிப்பிட்டிருந்தது. இலங்கை அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் $1 டிரில்லியன் கடனாக பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதத்தில் 750 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மாதத்தின் கடந்த 14 நாட்களில் அரசாங்கம் 580 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதன்படி திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த வருடத்தில் இதுவரை 2.3 டிரில்லியன் ரூபாவினை கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை அரசாங்கம் அதன் செயல்பாடுகளை பராமரிப்பதற்கு 2025 ஜனவரியில் 700 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக கடன் வாங்கியதாக IMF கட்டுரையாளர் தலால் ரவி தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து கட்டுநாயக்க வரையிலான 8 நெடுஞ்சாலைகளை நிர்மாணிப்பதற்கான செலவோடு இந்த தொகையை ஒப்பிட்டமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கடற்தொழில் அமைச்சரால் கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படும் மீன்பிடி சட்டம் மீனவர் சமூகத்தால் எப்போதோ நிராகரிக்கப்பட்டதாகவும் அதனையே மீண்டும் மீன்பிடி அமைச்சு கொண்டுவர முயற்சிப்பதாகவும் வடக்கு மாகாண மீனவ அமைப்பின் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். கடலை நாங்கள் இன்றைக்கு இப்போ எத்தனையோ வருஷம் முடிச்சு கத்தி கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு நாங்கள் யுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து கத்தி கொண்டிருக்கிறோம். கடல் அழியுது, கடல் அழியுது, கடல் அழியுது, கடல் வளர்த்தாலே அழிஞ்சு. இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்கள் உழைச்சி சாப்பிட வழியில்னு கத்தி கத்தி அண்டையிலிருந்து இன்றைய வரையும் வார கடத்தொழில் அமைச்சர்மார் எல்லாரும் தங்களது சுயநலத்துக்காக வேலை செய்கிறாங்களே தவிர கடல் வளத்தை பாதுகாக்கணும், கடல் வளத்தை பாதுகாத்து மீனவற்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்ற எந்த எண்ணமே கிடையாது. அவங்க தாங்கள் வராங்க, அங்கே அவரோட கதைக்கிறாங்க, இவரோட கதைக்கிறாங்க, தாங்கள் தங்களோட பொக்கெட்டில் நிரப்புறாங்க, கோடி கோடியாக பணத்தை வேண்டியும் நிரப்புறாங்க. இதுதான் அறிஞ்சு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இப்போ புதுசாக வந்த அமைச்சருக்கும் இன்னும் ஒன்றுமே விளங்குதில்லை. கடலண்டா என்னண்டே விளங்குதில்லை. கடலண்டா ஆனாவே தெரியல. ஆனால் ஏதோ எல்லாம் கதைச்சு கொண்டு தெரிகிறேன். இப்போ நாங்கள் சந்திச்ச இவரோட கடத்தொழில் அமைச்சராக வந்த உடனே நாங்கள்லாம் யாழ்ப்பாணம் வந்து முதலாக சந்திச்சு வீரசிங்கம் கோளில் வந்து சந்திச்சு நாங்கள் இவரோட கதைச்சு இவருக்குரிய மகஜர் எல்லாம் கொடுத்துறாங்க. இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, எந்த விதமான பதிலும் இல்லை. 4 மாவட்டம் வந்து சேர்ந்து கொடுத்துறாங்க. எங்கள் இந்த கடலில் இப்படி பிரச்சனை இருக்குது, எல்லாத்தையும் பாதுகாக்கணும், இந்த நடவடிக்கை கொடுக்கணும், தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாத்தையும் நிப்பாட்டி எங்கள் இந்த மக்கள் சந்தோஷமாக தொழில் செய்யணும்னு சொல்லி நாங்கள் 4 மாவட்டமும் சேர்ந்து இப்போ யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு 4 மாவட்டம் சேர்ந்து மகஜரம் கொடுத்துறாங்க. எல்லாரும் கதைச்சு எங்களது கருத்துரை சொல்லி மகஜரம் கொடுத்துறாங்க. அதை பற்றி இன்றைய வரையும் எந்த விதமான கதையும் இல்லை, ஒரு சிந்தனையும் இல்லை. அதை புதுசாக ஒரு சட்டம் கொடுத்துருக்காரு. அது ஏற்கனவே இந்த சட்டம் முன்னாள் கடத்தொழில் அமைச்சரால் கொண்டு வரப்பட்டு கோட்டை பார்லிமெண்ட்டில் அமைச்சர் மன்றத்தில் போட்டு அந்த ஆளுங்கட்சி என்ன அமைச்சர்களாலேயே அது நிராகரிக்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிரைவேட் தூசி கட்டி எழுப்பிக்கிறார். நாங்கள் தான் சொல்கிறோம், எங்களுக்கு இந்த சட்டம் ஒன்றும் தேவையில்லையே. கடத்தொழில் நீதித்துறையால் 96ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம் 2ஆம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி இன்றைக்கு திருப்பி கடலில் சுருக்கு வேலை, லைட்டு கடலில் பார்க்க முடியல, கண்டபடி குளதல்றாங்க. இந்தியாவில் உள்ளூர் நிலப்பட முழுக்க உள்ளூர் நிலப்பட நாசம் செய்து கொண்டிருக்காங்க. அதுக்குரிய தடை செய்யப்பட்டதோட நிப்பாட்டு மட்டும் சொல்லி கத்துறோம். அதுக்குரிய நடவடிக்கை ஒரு தரம் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு நீரியல்துறை இருக்கிறாங்க, கேவலம் கட்ட ஒரு நீரியல்துறை ஒரு கடிதம் அனுப்பினாங்க, அந்த தொழில் தடை இந்த தொழில் தடை 14 தொழில் தடை உண்டு. என்ன தொழிலை செய்து என்ன தடை செய்து விட்டவங்க, என்ன தொழிலை தடை செய்தவங்க? தாங்கள் சட்டவிரோதமான தொழிலை தாங்கள் அனுமதித்து கொண்டு தாங்கள் லஞ்சம் கோடியாக லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு பிறகு பார்த்தால் அது தடை இது தடைன்றாங்க. இப்போ இன்றைக்கு உள்ளூர் நிலப்படகு இன்றைக்கு உண்மையின்படி எப்போது தடை செய்யப்பட்டிய தொழில். அது ஒரு முட்டாள் சுமந்திரனால் வந்த வேலை. ஏனென்று சொன்னால் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை வந்து திருப்பி மாற்றி அவைக்கு ஒரு இடம் ஒன்று ஒதுக்கி அவைக்கு ஒரு தொழிற்செயலுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு முட்டாள் சுமந்திரனால இந்த பிரச்சனையும் வந்தது. அதை மற்ற வார கடத்தொழில் அமைச்சர்களால் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் தெரிஞ்ச கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான், ஒன்றும் தெரியாத கடத்தொழில் அமைச்சரும் அப்படித்தான் அதை பயன்படுத்துகிறாங்க. திருப்பி இப்போ புதிய சட்டம் நிராகரிக்கப்பட்ட சட்டத்தை பிறகு திருப்பி சொல்கிறார். நாங்கள் எங்களுக்கு இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் எங்களுக்கு இந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் விரும்பவில்லை, எங்களுக்கு தேவையில்லை. இது இலங்கையிலேயே எல்லா கடத்தொழில் மக்களாலேயும் நிராகரிக்கப்பட்டது. சரியான சட்டம் என்று சொல்லியிருந்தால் இவர் சட்டத்தை நகல்கள் வந்து எல்லா சங்கங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கணும். இது புதுசாக வந்து சட்டம், இந்த சட்டத்தை பாருங்கோ, சரியோ புள்ளியோ பிழை இருந்தால் திருத்துவோம், சரி என்றால் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று அப்படி சகல சங்கங்கள் இலங்கையில் இருக்கிற கடத்தொழில் சகல சங்கங்களுக்கும் அதை கொடுக்கப்பட்டிருக்கணும். ஒன்றும் கொடுக்காமல் அதை பற்றி கதைக்காமல் பிறகு அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயும் அங்கேயும் கதைச்சு கொண்டிருக்கிறேன். இதை நாங்கள் முற்று முழுதாக நாங்கள் இதை வெறுக்கிறோம், நிராகரிக்கிறோம். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே 96ஆம் ஆண்டு கடத்தொழில் நீதித்துறையால் உருவாக்கப்பட்ட சட்டம் 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துக்கும். அதை நடைமுறைப்படுத்தினால் எங்கள் கடத்தொழில் மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழுவோம். திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் காவல்துறையினரால் நகரசபை ஊழியர்கள் சிலர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதனை கண்டித்து இன்று காலை முதல் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி நவம்பர் 30ஆம் தேதி நானும் செயலாளரும் அந்த இடத்துக்கு சமூகம் அளித்தினாங்க. என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு சக சாரதி அவ்விடத்தில் ஜேசிபி ஆப்ரேட்டராக போன போது அந்த சாரதியும் இடத்துல தாக்க முற்பட்டவங்க. இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களின் பின்னர் தான் போலீஸார் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பிரச்சனை நடந்து நாங்கள் என்ட்ரி போட்டு எங்களுக்கு எந்த ஒரு தீர்மானமோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமோ எங்களுக்கு பெற்று தர இல்லை. ஆனால் அவங்களுக்கு நேற்று காலையில் முதல் நாள் வெள்ளிக்கிழமை அவங்கள வர சொல்லி, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு நேரம் இல்லை, எங்களுக்கு இப்போ வாய்முறைப்பாடு எடுக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் 6 மணிக்கு அவங்கள வர சொல்லி அவங்கள சாப்பாடும் இல்லாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றவாளியை நடத்துறது போல தான் போலீஸார் இவங்களை நடத்தியிருந்தவங்க. நாங்கள் நேற்று கோர்ட்ஸுக்கும் போயிருந்தாங்க. எனவே இவ்வாறான சம்பவங்கள் எங்களுக்கு நடக்காமல் எங்களோட ஊழியரை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கார் நேற்று நாங்கள் அந்த கோர்ட்ஸுக்கு போன சம்பவத்தில் ஒரு குடும்பத்தை அச்சுறுத்தி காரை திருடி போன ஒரு இதற்கு ராஜ மரியாதையோட போலீஸார் நடத்தி அவங்கள கொண்டு கோர்ட்ஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இதே எங்களோட நாங்கள் கடமையை செய்ய போன எங்களோட ஒரு அதிகாரி SW ஒர்க் சூப்பரிண்டனை
ஒரு கைதியை நடத்துகிற மாதிரி, அதாவது ஒரு கொலை குற்றவாளி ஒரு ரேப் கேஸில் நம்பிட்ட ஒரு கைதியை நடத்துகிற மாதிரி நடத்தி அவங்கள ரிமாண்ட் பண்ணி இப்படியான ஒரு பிரச்சனை எங்களுக்கு இடையூறுங்க. எனவே நாங்கள் எங்களோட கடமையை செய்கிறதுக்கு சரியாக பயப்படுறோம். எங்களோட தொழிலாளரும் சரி, சாரதியும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எங்களோட கடமைகளை நாங்கள் செய்கிறதுக்கு பயப்படுறோம். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எங்களுக்கு இதுக்கான கட்டாயம் ஒரு தீர்வான முடிவை பெற்றுத்தரணும். இதனால் நாங்கள் எங்களோட வேலையில் செய்கிறதுக்கு நாங்கள் மிச்சம் அச்சத்தோடு நாங்கள் செயற்படுறோம். ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஊழல் என்கின்ற போர்வையில் கடந்த கால அரசாங்க தலைவர்களை பழிவாங்க நினைக்கின்றார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் மூதூர் தொகுதிக்கான அமைப்பாளர் முன்னாள் பிரதி அமைச்சருமான அப்துல்லா மக்ரூப் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் தொகுதி அமைப்பாளர் என்ற வகையிலும் அதிகாரமளிக்கப்பட்ட மூதூர் தொகுதிக்கான முகவர் என்ற வகையிலும் இன்று மூதூர் பிரதேச சபை, கிண்ணியா நகரசபை, தம்பலகாம பிரதேச சபை, கிண்ணியா பிரதேச சபை ஆகிய 4 உள்ளாட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்திவிட்டு வருகின்றோம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்றமும் ஜனாதிபதியும் இன்று இருக்கின்ற போது அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னர் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தையும் கைவிட்டுவிட்டு இன்று ஊழல் என்கின்ற வகையில் அல்லது கடந்த கால அரசாங்கங்களுடைய தலைவர்கள் மீது பழி போடுகின்ற அல்லது அவர்களுக்கு பிரச்சனையை உண்டாக்குகின்ற நிகழ்ச்சி திட்டத்தையே முன்னெடுக்கின்றது. இதனால் மக்கள் பாரிய ஒரு அதிருப்தியிலே இந்த அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த விடயங்கள் முன்னெடுக்கப்படவில்லை என்ற ஒரு ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக முஸ்லிம் சமூகம் கடந்த காலங்களிலே நாடு சுதந்திரத்துக்கு முன்னரும் சுதந்திரத்துக்கு பின்னரும் ஆக கூடுதலாக மந்திரி சபையிலே கேபினட் அந்தஸ்துள்ள 7 அமைச்சர்கள் உரைகால பதவியிலே இருந்திருக்கிறார்கள். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 2001ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் 2015 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியிலும் ரணில் விக்ரமசிங்கவுடைய தலைமையிலே 7 அமைச்சர்கள் முஸ்லீம் அமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்று அதிகூடிய முஸ்லீம் பிரதிநிதித்துவம் அந்த அரசாங்கத்திலே அதிகூடிய முஸ்லீம்களை முஸ்லீம் வாக்குகளால் பெரும்பான்மையாக சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் தெரிவு செய்த முஸ்லீம் சமூகம் இன்று ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கேபினட் அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் யாரும் அங்கு நியமிக்கப்படவில்லை. அதே போன்று அமைச்சருடைய செயலாளர்கள் முதலிலே 24 பேரை அமைக்கின்ற போது யாரையும் கொடுக்கவில்லை. கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வகையிலே 18 உறுப்பினர்கள் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லிம் சமூகம் உள்வாங்கப்படவில்லை. இன்று சரியா சட்டம் சம்பந்தமாகவும் பரதா சம்பந்தமாகவும் இன்று போல்ராஜ் சாவித்திரி அவர்களும் இன்னும் பெரும்பான்மை இன அமைச்சர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற உள்ளாட்சி அதாவது மந்திரி சபை கூட்டத்திலே அதாவது அமைச்சரவையிலே என்ன நடைபெறுகின்றது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சமூகம் மாற்றப்பட்டிருக்கின்றது. பட்டளந்தை சித்திரவதை முகாம் 37 வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது. எனவே இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கிய பல முகாம்கள் தமிழர்கள் படுகொலை சித்திரவதை இடம்பெற்றுள்ளது. எனவே தமிழ் மக்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் உங்கள் கட்சியினர் பாதிக்கப்படுகின்றார்கள் என மட்டும் கொண்டு வந்திருப்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம், தயவு செய்து உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பட்டளந்தை சித்திரவதை முகாம் என்பவற்றை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று மற்றவர்கள் கூறாமல் மற்ற வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இவ்வாறான படுகொலைகள் நடந்திருக்கின்றன, சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன, காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு பட்டளந்தை சித்திரவதை முகாம் என்கின்ற விடயத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்ற அநீதிகள், அநியாயங்கள், அராஜகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள், சம தர்மவாதிகள் என்று நாங்கள் சொல்லலாம்.
மாறாக இந்த பட்டலந்தை சித்திரவதை முகாமை மாத்திரம் நீங்கள் கருத்தில் கொள்வீர்களாக இருந்தால் உங்களது தோழர்கள் பாதிக்கப்பட்டதற்காக மாத்திரம் நீங்கள் நீதியை தேடுகின்றீர்கள், தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டதற்குரிய நீதியை தேடவில்லை என்று சொல்வார்கள். உண்மையில் நீங்கள் உள்நாட்டு பொறிமுறை பற்றி கூறினால் இங்கு நடைபெறுகின்ற சித்திரவதை முகாம்களில் நடைபெற்ற அநியாயங்கள் அராஜகங்களை பற்றி கொண்டு வர வேண்டும். அதிலும் குறிப்பாக சத்ருகொண்டான் கிராமம், பனிச்சியடி கிராமம், கொக்குவில் கிராமம், அதே போன்று பிள்ளையாரடி கிராமம் போன்ற பல கிராம மக்களை வெளிப்படையாக சுற்றி வளைப்பின் மூலமாக கைது செய்து, அதிலும் சொல்வார்கள் குழந்தை பிள்ளைகள் கூட, மாற்றுத்திறனாளிகள், நடக்க முடியாதவர்களுக்கு கூட அங்கு தூக்கி சென்று ஒரே இரவில் கொலை செய்தார்கள். அந்த முகாம்களில் இருந்த அதிகாரிகள் யார் என்கின்ற விடயம் சகலருக்கும் தெரியும். ஆகவே இதற்கு நீதி இல்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பட்டப்பகலில் 160க்கு மேற்பட்டவர்கள், 2 தடவை என்று சொன்னால் 180க்கு மேற்பட்டவர்கள் கொண்டு செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றும் கூட புதைக்கப்பட்ட புதைக்குழி எது என்று தெரியாமல் இருக்கின்றது. இதே போன்று பல முகாம்களில் இப்படியான அநியாயங்கள் தலைகளாக கட்டி தொங்க விடுவது, தலைகளாக கட்டி தொங்க விட்டு பீப்பாக்களில் இருக்கிற தண்ணிகளில் அமிழ்த்துவது, சித்திரவதைகள் செய்வது, இப்படி பல்வேறுபட்ட பாலியல் பலாத்காரங்கள் செய்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினர், நீங்கள் சமத்துவவாதிகள், சட்டவாட்சியை பேண வந்தவர்கள், சமதர்ம பாதையில் வழிநடக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தால், அடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கில் முகாம்களில் நடைபெற்ற சித்திரவதைகளையும் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் உங்களை நம்புவார்கள். வடக்கு கிழக்கில் உங்களது கட்சிக்கு வாக்களித்த பிரதிநிதிகள் நம்புவார்கள். தமிழர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்ற பேதம் இல்லாமல் உங்களுடைய ஆட்சியை நம்புவார்கள். ஆகவே தயவு செய்து தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு, சிங்கள இளைஞர்கள், அதுவும் உங்களுடைய கட்சியினர் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக அதனை மாத்திரம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருப்பது எங்களுடைய மக்கள் மத்தியில் அது நல்ல விடயம், வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை மிகவும் வினயமாக, உருக்கமாக உங்களிடம் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். செய்திகளில் மீண்டும் தலைப்புச் செய்திகள். படலந்த விவகாரம், ரணிலை கைது செய்வது சாத்தியமற்றது, அடித்து கூறும் உதய கம்மன்பில. கிராண்ட் பாஸ் துப்பாக்கிச்சூடு மற்றும் ஒரு குற்ற கும்பலின் அட்டகாசம். தேசபந்து ஒளிந்திருக்கும் இடம், டிரான் அலஸ் வழங்கியுள்ள தகவல். வெளிநாடு ஒன்றில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை யுவதி. அழுத்தத்தில் அரசு, போராட்டத்தில் குதிக்கும் துணை வைத்திய நிபுணர்கள். கனடாவிலிருந்து வந்தவர்கள் பயணித்த கார் யாழில் விபத்து. மீண்டும் இலங்கைக்குள் நுழையும் அதானி, வெளியான புதிய தகவல். ஒரு மாதத்தில் டிரில்லியன் கணக்கில் கடன் பெற்றுள்ள அனுர அரசு. மீன்பிடி அமைச்சால் கொண்டுவரவிருக்கும் கடத்தொழில் சட்டம் மீனவர்களால் நிராகரிக்கப்பட்டது. திருகோணமலை நகரசபை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால அரசாங்கத்தை பழிவாங்க நினைக்கின்றார்கள். பட்டலந்தை போல வடக்கில் இயங்கிய பல சித்திரவதை முகாம்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும். ஸ்ரீநேசன் கோரிக்கை. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.